ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு நாம் ஏற்ற வேண்டிய விளக்கு. இந்த பதிவில் சொல்கிற மாதிரி நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றும் போது உங்களுக்கு அம்மனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையானது அம்மனுக்கு உகந்த நாளாகும். அந்த நாளில் நாம் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடலாம். வீட்டில் அம்மனின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் வீட்டிலேயே பாலபிஷேகம் செய்து வழிபடலாம். மேலும் குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்தால் பெண்களின் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல் அம்மனுக்கு தினமும் நெய்வேத்தியம் படைக்க முடியாவிட்டாலும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவது சிறந்தது. அந்த வகையில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், கூழ் படைத்து அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. நம் வீட்டு வாசலில் அம்மனை வரவேற்கும் விதமாக வேப்பிலை, மாவிலை தோரணங்கள் கட்டலாம். மேலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி தூபம் காட்டி வழிபடுவதால் அம்மன் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு வேண்டிய வரங்களை தந்தருள்வாள். அப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஏற்ற வேண்டிய விளக்கை பற்றி பார்ப்போம். நம் வீட்டில் உள்ள பித்தளை விளக்கோ அல்லது மண் அகல் விளக்கோ எடுத்துக்கொள்ளலாம். அந்த விளக்கில் 4 அல்லது 5 டைமண்ட் கற்கண்டுகளை போட்டுக்கொள்ளுங்கள். கற்கண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற விளக்கில் நீங்கள் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தாமரை தண்டு திரி கடைகளில் வாங்கி அந்த திரி தான் நீங்கள் சேர்த்து விளக்கேற்றணும். இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அகல் விளக்கில் நெய் உருகும் போது அதற்குள் இருக்கும் கற்கண்டும் இலகி புதுவிதமான மனம் வீசும். இந்த மனம் வீடு முழுவதும் பரவும் போது தெய்வீக சக்தியானது உங்கள் வீட்டில் நிறைய துவங்கும். நெய் தீபத்தில் கற்கண்டு சேர்த்து விளக்கேற்றுவதால் வீட்டில் தடையில்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். கடன் தொல்லை தீரும். நோய் நொடிகள் அகலும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்றி அம்மனுக்கு மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.